நம்முடைய அவயத்துக்குள்ள இருக்கிற வெளி அவயங்களை அவசியம்தான். சில உள்ளான அவயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வெளி அவயத்தை விட மிக இம்பார்ட்டன்டாக இருக்க வேண்டியதா இருக்குது. எபேசியர் 4 அதை தான் ஆண்டு சொல்றாரு. சபைக்காக ஆண்டு சிலரை மேய்ப்பராக, சிலரை தீர்க்கதரிசியாக, சிலரை சுவிசேஷகராக, சிலர் அப்போஸ்தலராக ஆண்டு வைத்திருக்கிறார். That's what God says in the book of Ephesians. For church he has kept some as a shepherd, some as a teacher and some as a preacher. இல்ல எனக்கு மேய்ப்பன் வேணாம், எனக்கு ஒரு தீர்க்கதரிசி தான் வேணும்னு பிடிச்சிட்டீங்கன்னா, or if you say that I don't want to be a shepherd, அப்படி பிடிக்கிறவர்கள் இந்த காலத்துல நிறைய பேர் உண்டு. ஒவ்வொரு மேய்ப்பனுடைய பொறுப்பும் அதுதான். And that is the responsibility of every shepherd. சபையில 1000 பேர் வரணும் 2000 வரணும்ன்றதுல இந்த காரியம் நடக்க போறது இல்ல. For need to have like 1000 or 2000 in a church is not going to. ஒவ்வொரு மேய்ப்பனுடைய பொறுப்பும் அந்த ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கணும். The responsibility of a shepherd is to take. ஒன்று கொரிந்தியர் புத்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனம். 1 Corinthians chapter 12 verse 7. ஆவியுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. Now to each one the manifestation of the Spirit is given for the common good. NLT பைபிள் மொழிபெயர்த்ததை வாசிங்க பார்க்கலாம். Can someone read from NLT Bible please? இது தமிழ் மொழிபெயர்ப்பில் பிழையாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. It has been wrongly interpreted in the Tamil version of the Bible. ஆமா, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஒவ்வொருவருக்கும் to help each other. அந்த ஆவியினுடைய வரங்கள் என்னத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், என்னுடைய தனிப்பட்ட ஒரு பிரயோஜனத்துக்காக அல்ல, மற்றவர்களுடைய ஒவ்வொருவருக்கும் நாம பக்தி விருத்தி உண்டாக்குவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. So what it says is the manifestation of the Spirit is given to me not just to help myself but in order to edify the faith of others. இது கத்தோலிக் மொழிபெயர்ப்பில் இப்படியா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. In the Catholic translation of Bible, பொது நன்மைக்காகவே தூய ஆவியானவரின் செயல்பாடுகள் ஒருவரில் ஒருவர் வெளிப்படுகிறது. the manifestation of the Spirit is பொது நன்மைக்கு அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. for everybody, it's for the common good. ஆமென். அதே மாதிரி ஈஸ்வர்ட் பைபிள் ஒவ்வொரு மொழிபெயர்ப்பிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், பிறருக்காக, பொதுவாக, சபைக்காக என்ற அடிப்படையில் பேசப்பட்டிருக்கு. தமிழில் அவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. If you see in all the other translation of the Bible, it says that it has been given to you in order to help others for others, but just in the Tamil version it says it's for us, for our own good. இப்போ இந்த இடத்திலே நாம பார்க்கிற 4வது காரியம், so the fourth point that we see here is, உங்களை ஏன் ஆண்டவர் சரீரமாகிய சபையில இணைத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், if we see why God has joined you as a body parts in a body is, நீங்க அவருடைய சரீரமான சபைக்கு தேவை. because you are being needed for the உங்களை body of கொண்டு Christ. அவருடைய சரீரமான சபைக்கு பயனுள்ளவர்களாக பயன்படுத்துவதற்காக இணைத்து வைத்திருக்கிறார். He has joined you in this body for you to just be useful to the church. மறுபடி சொல்லுகிறேன், 4வது காரியம், கிறிஸ்துவினுடைய சரீரத்துக்கு பயனுள்ளவர்களாக இருக்க உங்களை தேவன் என்ன செய்திருக்கிறார்? அவருடைய சரீரத்திலே இணைத்து வைத்திருக்கிறார். I'm saying it again, this is the fourth point, that God has joined you in the church so that you will be useful for the church. இந்த இடத்துல இருக்கிற நீங்க யாருமே பயன் இல்லாதவர்கள் கிடையாது. All of you here, you are useful to the church. எப்படி நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் இந்த சரீரத்துக்கு பயனுள்ளதாக இருக்கிறதோ, the way how each and every body part is useful to this body, அதே போலதான் ஆண்டவர் அவருடைய சரீரமாகிய சபையில் இருக்கிற ஒவ்வொரு அவயத்தையும் பார்க்கிறார். exactly in the same way God sees each and every part in his body. ஒவ்வொரு அவயமும் அதுக்குரிய ஃபங்க்ஷனை கரெக்டா பண்ணினா தான் இந்த சரீரம் சரியான விதத்திலே வளர்ச்சி அடைய முடியும். Only if each and every part does its jobs correctly, then the body would be able to grow. இப்போ நாம நினைச்சிட கூடாது சில காரியங்கள் இங்கே ஸ்டேஜில் நிற்கிறது தான் வெளியில தெரிகிற சரீரத்தின் அவயங்களாக இருக்கலாம். You should never think that the things that have been done from the stage are like the body parts that you are able to see with your normal eyes. நம்முடைய அவயத்துக்குள்ள இருக்கிற வெளி அவயங்களை அவசியம்தான். சில உள்ளான அவயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வெளி அவயத்தை விட மிக இம்பார்ட்டன்டாக இருக்க வேண்டியதா இருக்குது. Yes, the outer parts of the body are important, but more than that, all the inner body parts are more important than the outer ones. இந்த கை இல்லாம கூட நம்மளால வாழ்ந்துடலாம். Even we can live without an arm. ஆனா உள்ளே மறைக்கப்பட்டிருக்கிற இந்த இருதயம் இல்லாம
நம்மளால வாழ முடியாது. But we cannot live without the heart which is inside the body. நான் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். I believe you will understand what I'm saying. சில நேரங்களில் நம்ம மனுஷ பார்வைக்கு வெளியில தெரியலன்னு சொன்னா நாம் பயனற்றவர்கள் என்று நாம் நினைத்துறோம். Sometimes for us in this human eyes, if it is not been seen outwardly, we think that it is not useful. 1 கொரிந்தியர் புத்தகத்திலே வாசிக்க முடியும் தொடர்ந்து 12வது அதிகாரம் 21வது வசனம். Let's read from 1 Corinthians chapter 12 verse 21. கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. The eye cannot say to the hand, I do not need you, and the head cannot say to the feet, I don't need you. அடுத்த வசனத்தை சரீர வாசிங்க. அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளோ மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. ஆமென். சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவர்களே மிகவும் வேண்டியதா இருக்கிறதா? Those parts of the body that seems to be weaker are indispensable. இப்போ நமக்குள்ள இருக்கிற காரியம் இந்த சபை குறித்த சில தவறான எண்ணங்கள் இருக்கு பாருங்க. We have some misconceptions நான் about the சொல்றத things in the கொஞ்சம் church. நீங்க உள்வாங்கினீங்கன்னு சொன்னா நான் ஓப்பனா சொல்றேன், உங்களுக்கு சரீரத்தம் சபை குறித்த சரியான அந்த சத்தியத்தில் நீங்க கட்டப்பட முடியும். I'm just saying, when you just understand what I'm trying to say, then you will be able to build on the truth about the church. இந்த இடத்துல இருக்கிற யாருமே அற்பமானவர்கள் கிடையாது. None of you here are very meeker or ஆண்டவர் நம்முடைய சரீரத்தில் வைத்திருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு நோக்கத்தை வைத்து தான் அதை உருவாக்கி இருக்கிறார். God has a plan for each and every body part, and that's how he has created this body. இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்து இணைத்து அவருடைய சரீரத்தில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் If God has brought you here, நீங்க அனைவருமே விசேஷித்தவர்கள் தான். which means each and every one of you are special. உங்களுக்கு ஒரு விசேஷித்த திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். God has got a special plan உங்க for each and மூலமாக every. சபை என்ன செய்ய வேணும்? வளர்ச்சி அடைவதற்கு பயனடைவதற்காக உங்களை இந்த இடத்துல நாட்டி வைத்திருக்கிறார். God has brought and planted you here so that the church will be benefited out of you. கொஞ்சம் வாயை திறந்து கன்வர்ஸ் பண்ணுங்க Just பார்க்கலாம். open your mouth and then just நான் confess சரீரமான சபையில் this. I am body. பயனுள்ளவனா இருக்க நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். I've been joined into this body for me being useful. நான் யூஸ்லெஸ் என்று யாரும் சொல்லாதீங்க. Don't say that you are useless. சில பேர் வார்த்தை வாயில இந்த வார்த்தை அடிக்கடி வரும். In some people will Useless. say this word very often. நீங்க யாருமே யூஸ்லெஸ் ஆண்டவர் படைக்கவே இல்ல. God has not created you as useless. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பாட்டை வச்சிருக்கிறார், அதை கரெக்டா கண்டுபிடிச்சு செய்துட்டீங்கன்னு சொன்னால் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். For each and every one of you, God has got some part. If you identify it and do it, it will be perfect. இப்போ இதுல அழகாக பவுல் அதை விளங்கப்படுத்துறாரு பாருங்க. சரீர உறுப்பை வைத்தே விளங்கப்படுத்துறாரு. Paul very beautifully explains this using the body parts. என்ன சொல்றாரு அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, What he says here is, கண்ணானது கையை பார்த்து சொல்லிட்டு வைங்க, if I says to a hand இந்த கை எனக்கு தேவையில்ல that I don't need you, அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்ன்றாரு. he says how it will be if I says to இப்போ a hand. இன்னைக்கு இதுதான் நடக்குது. And this is what happens in the church. என்ன நாம நினைச்சிடுறோம் என்று சொன்னா, What we think is, நாம தான் பெரிய ஆட்கள், நீ இல்லாவிட்டாலும் நம்மளால பண்ண முடியும். yes, we think that we are higher than everybody and nothing can happen without us. கையுடைய ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். We know what is the function கண் of the hand. பார்க்கிறதுக்கு தேவைதான். Yes, the eyes are needed கை to see. இல்ல என்று சொன்னா எவ்வளவு காரியங்களை நம்மளால செய்ய முடியும்? But without hand, how many things that we செய்ய will be முடியாது. able to கை do? இல்லன்னா அவ்வளவுதான். Without hands, we won't be able கால் to do many இருக்கலாம், things. பார்த்து கொண்டே இருக்கலாம். We can just keep on இந்த seeing. சரீரம் வளர்றதுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு கை தேவை. For us to grow, to feed ourselves, we need hands. புரியுதா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. Understand this. அப்ப நீங்க யாரை பார்த்தாலுமே நீங்க குறைவானவர்கள் என்று பார்க்காதீங்க. சரீரத்தில் அவங்களை வைத்திருக்கிறாரு தேவனே, அவர் திட்டத்தின்படி என்ன செய்திருக்கிறாரு, அவர்களை உருவாக்கி இருக்கிறார். If you see somebody, do not underestimate them because God has joined them into the body part and He has a plan for them. அதான் சில அதுல சொல்லும்போது சொல்றாரு, பலவீனமானவைகள் தான் மிகவும் வேண்டியதா இருக்கிறது என்றாரு. When he says that whichever things are weaker, they are indispensable. ஆமா, நினைச்சிடக்கூடாது சாதாரணமாக பலவீனமானவர்கள் என்று சில அவயங்களை குறித்து நாம தப்பான எண்ணம் கொண்டுறக்கூடாது. Just do not have that misjudgment about certain things saying that they are weaker. அது இல்லைன்னா நம்ம சரீரத்தை பாதிக்கத்தான் செய்யும். Without that, our body will be affected. சில பேர் மறைமுகமாக இருந்து செய்கிற ஊழியங்கள், சபைக்குள்ள செய்கிற ஊழியங்கள் தான் சபையினுடைய வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக இருக்கிறது. Some people what the ministry what they are doing has been very important for the growth of the புரியுதா? church. அப்ப நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். So we just need to understand முன்னுக்கு this very செய்தாலும் clearly. பின்னுக்கு செய்தாலும் அது பிரச்சனை கிடையாது. Whether you do it outwardly or inwardly, that's not important. உங்க அவயத்தை ஆண்டவர் எப்படி ஆண்டவர் உங்களை ரட்சித்து அவருடைய சபையில இணைத்து உங்களை அவயமாக மாற்றி இருக்கிறாரோ, எந்த அவயமாக இருக்கும்படிக்கு உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ
அதுக்குரிய ஃபங்க்ஷனை கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக சொல்லுகிறேன் அந்த சபை வளராமல் இருக்க முடியாது. If God have saved you and made you a part of a church, and if you understand what part that He has made you and do your job correctly, I'm definitely saying the growth of a church cannot be shuttered. ஸோ இந்த நேரத்தில் இதை கொஞ்சம் நம்ம ஆழமாக உள்வாங்க வேண்டும். We just need to take it very deeply inside. அப்போ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் சில வரங்களை கூட வைத்திருக்கிறாராம். So even God has given gifts for some of them. இதை குறித்து வேதம் சொல்லுகிறது. The scripture talks 1 about கொரிந்தியர் it. 14:12 வாசிக்கிறோம். In 1 Corinthians chapter 14 verse நீங்கள் 12, ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள் என்று சொல்லுகிறார். he says, so you are eager for gifts of the Spirit, try to excel in those that build up the church. அப்போ இந்த இடத்துல அவர் சொல்ல வருகிற காரியம், இந்த வரங்கள் எல்லாமே நாம நாட வேண்டும், சரீரமாகிய இந்த அவயங்கள் விரும்ப வேண்டும். So what he says here, the parts of the body, they should be eager for the gifts of the Spirit. ஒரு சிலரை அன்று நீங்க எடுத்துட கூடாது. You should not think that's only for நீங்க few. வாஞ்சித்தீர்கள் சொன்னால் உங்களை ஆண்டவர் வரத்தால நிரப்பி சபையினுடைய பக்தி விருத்திக்காக பயன்படுத்த முடியும். If you have the desire, then the Lord will be able to fill you up and can make use of you to build the church. நீங்க தவறாக ஸ்டேஜ்ல நிக்கிறவங்க மாத்திரம் தான் ஆண்டவர் நினைத்தருள்வார், ஸ்டேஜ்ல நிக்கிறவங்களுக்கு மாத்திரம் தான் வரங்களை கொடுப்பார் என்று நினைக்காதீங்க. Do not think that God will just give the spirit of the gift only for the people who are in the stage. நாம விரும்ப வேண்டும். We have to long நீங்க ஒரு for it. சாதாரண அவயமாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை சிருஷ்டிக்கல. God has not created you for you just to be உங்களை a ஒரு part. பர்பஸோட வைத்து உருவாக்கி இருக்கிறார். அதற்கு ஏற்ற விதத்தில் நீங்க விரும்பி அவரிடத்தில் வாஞ்சிக்கும் போது அதற்கு ஏற்ற பலத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு He தருகிறவராய் has இருக்கிறார். created you with a great purpose, and when you just desire and ask for it, He would be able to fill you in the right way. 1 Corinthians chapter 7 verse 17 ல இப்படி சொல்லுகிறது. 1 Corinthians chapter 7 verse 17 says like this. தேவன் அவனவனுக்கு பகிர்ந்ததுபடியோ He has just assigned them to how He has called them. கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ The way how God has called them, அப்படியே அவனவன் நடக்க கடவன். the same way let them be assigned. அவர் சொல்றாரு, தொடர்ந்து சொல்றாரு, எல்லா சபைகளிலும் அப்படித்தான் அவர் என்ன செய்றாரு, இதை திட்டம் பண்றாரு. And கடைசியா He continues to say, this is the rule I lay down in all the புரியுதா? churches. அப்ப இது எங்க இருந்து உருவாக்கப்படுகிறதுன்னு சொன்னா தேவ திட்டத்திலிருந்து வந்த காரியம். So where this has come from the plan of நீங்க God. ரட்சிக்கப்படும் போதே ஆண்டவர் உங்களை கொண்டு இந்த சபை கீழ வைத்து எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று முன்குறித்தாரோ அதற்கு வேண்டிய கிருபை வரங்களையும் கொடுத்து அதற்கு வேண்டிய பலத்தையும் கொடுத்து என்ன செய்வார், உங்களை பயன்படுத்துவார். When God has saved you, at that moment Himself, He has created a plan for you, and He will fill you with all the strength and the gifts that is needed for you to perform. உங்களுடைய அந்த அவயத்தினுடைய ஃபங்க்ஷனுக்கு என்ன எப்படி தேவையோ அதை அவர் அறிவார். What are things that your body part needed, He knows about it. நீங்க கண்ணா இருக்கணும்னா கண்ணா இருந்து செயல்படுவதற்கு வேண்டிய கிருபை வரங்களை தருவார். If you have to be eye of a body, He will give you with all the உங்களை strength. வாயா சிருஷ்டித்திருப்பார்னு சொன்னால் நீங்க வாயா இருக்க வேண்டிய அந்த வரங்களை உங்களுக்குள்ளாக ஆண்டவர் வைப்பார். If He has created you as a mouth, He will also give you all the gift of the spirits that is needed. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ ஆண்டவர் எப்படி அந்த சரீர அவயங்களிலே ஆண்டவர் உங்களை வைத்த விரும்புகிறாரோ, அவருடைய சரீரத்தில் வைக்க விரும்புகிறாரோ அதற்கு வேண்டிய கிருபைகளையும் பலத்தையும் தந்து என்ன செய்வார், அதற்கு ஏற்ற விதத்தில் உங்களை நடத்துவார். Understand this very clearly. Whichever body part that God has created you as, He will give you all the grace and the strength that is needed for you to perform the function. அது ஒரு பாஸ்டரால உருவாக்குற காரியம் கிடையாது. It's not something a pastor would be able to do, அல்லது மற்ற மனுஷர்கள் மூலமாக உருவாக்கப்படுகிற காரியம் கிடையாது. or the other man would not be able to create that. அது ஆண்டவர் உங்களை பிறக்கிறதுக்கு முன்பாகவே, எரேமியா சொல்றது போல என்ன சொல்றாரு, தாயின் கருவில உருவாவதற்கு முன்பாகவே ஆண்டவர் சேர்த்திருக்கிறாரு. அதற்கென்று தீர்க்கதரிசியாக முன்குறித்திருந்தார். As Jeremiah says, even before you have been formed in your mother's womb, God has created and made a plan for it. ஸோ நம்ம அதை குறித்து என்ன செய்யக்கூடாது. ஒரு ஆள் இந்த இடத்துல தீர்க்கதரிசி எழும்பிட்டாருன்னு சொன்னால், ஐயோ என்ன தீர்க்கதரிசி எழும்பல, ஆண்டவர் அவரை எழுப்பி போட்டார், என்னை எழுப்பணும்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கண்டா உங்களுக்குள்ள பொறாமை வந்துடும். கடைசியாக உங்களுக்குள்ள இருக்கிற அவயத்தினோட உங்களுடைய செயல்பாடை விட்டு இழந்துட்டு இங்கே ஓடிக்கொண்டிருப்பீங்க. If someone has come up as a prophet, when you just think about them saying that I have not become as a prophet, but he has, if you have that thoughts, then you will have the jealous and you will just forget what they function. ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறாரு. God has assigned பகிர்ந்து things. கொடுக்கிறது ஆண்டவருடைய வேலை தான். It is God who has. அப்போ அதற்கு அதை கண்டு கொண்டுட்டு நம்ம அதிலேயே நிலைத்து நிற்கணும், அந்த அழைப்பிலே நிலைத்து நிற்கணும். We have to identify it and we have to stay strong in what He has given to us. இப்போ இதுல நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. In this, many has got problems. ஒரு சுவிசேஷகர், நான் பேரை சொல்ல விரும்பவில்லை, There is an evangelist. நல்ல சுவிசேஷ ஊழியம் செய்கிற மனுஷன் தான். He is a good, very good evangelist. ஸோ
அவர் வந்து ஒவ்வொரு சிட்டிகளில் போயிட்டு ஊழியத்தை செய்து கொண்டிருப்பார். He will be doing his ministries in different cities. ஆனா அந்த சிட்டிகளில் ஆரம்பத்தில் வந்து சபைகளும் அவருக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. During the early days, the churches, the local ஆனா அவருடைய churches கொள்கை were எப்படி என்று supported. சொன்னால், But his belief அந்த is, சிட்டிகளில் சந்திக்கப்படுகிற ஜனங்களை அவர் நான் தான் அந்த சபை அந்த அவங்களுக்கு மென்டர், தான் தான் மென்டர். so whoever he sees in that particular city, அவங்கள he thinks சீசரா தான் மாற்றணுமா. that he is their mentor and he wants them to become the சுவிசேஷனுடைய disciple. வேலையை சுவிசேஷம் செய்யணும். So the work of an evangelist is to share the gospel. அவருடைய வேலை மென்டர் ஆக்குற அவருடைய வேலை கிடையாது. His job is not to அப்படி become a செய்ய போனா mentor. அவர் மெண்டலா தான் ஆக்குவார் அவங்கள. Or if he wants to do that, then he has to be a mentor for them. ஒரு தாய் தான் ஒரு குழந்தையை என்ன செய்ய முடியும், சரியாக பராமரித்து வளர்க்க முடியும். Only a mother would be able to raise up her kids in the right way. தாய் என்ற அந்த அவயம், அந்த தாய் என்கிற அந்த பொறுப்புக்கு ஏற்ற காரியங்களை அந்த தாய்க்குள்ள ஆண்டவர் வச்சிருப்பாரு. For a mother, God has given her all the எபேசிய responsibilities 4ல of a அதை mother. தான் ஆண்டவர் சொல்றாரு. சபைக்காக ஆண்டவர் சிலரை மேய்ப்பராக, சிலரை தீர்க்கதரிசியாக, சிலரை சுவிசேஷகராக, சிலர் அப்போஸ்தலராக ஆண்டவர் வைத்திருக்கிறார். That's what God says in the book of Ephesians. For church, He has kept some as a shepherd, some as a teacher, and some as a preacher. இல்ல எனக்கு மேய்ப்பன் வேணாம், எனக்கு ஒரு தீர்க்கதரிசி தான் வேணும்னு பிடிச்சிட்டீங்கன்னா, Or if you say that I don't want to be a shepherd, அப்படி but I want to பிடிக்கிறவர்கள் be இந்த a காலத்துல prophet. நிறைய பேர் உண்டு. There are many people who does like மேய்ப்பட்ட that. செய்தியை விட தீர்க்கதரிசியுடைய செய்தி தான் எனக்கு மேலானது. They say more than the teaching of a shepherd, I want the teaching of a அப்படி prophet. பின்பற்றி போய் கடைசியா வந்துட்டு சூசைட் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. There are many people who have gone into the wrong way and ended up in a suicide. தாய்ப்பாலை குடிச்சு வளர்ந்தா தான் அந்த குழந்தை ஊட்டச்சத்துல அது சரியாக வளரும். Only if a child has been fed with a mother's milk, he will go நீங்க stronger. பட்டில் பாலை குடிச்சு வளர்ந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி ஃபுல்லா கிடைக்காது. If you get இது the, சயின்ஸ் சொல்லுது இல்லையா? that's what the science says. நான் சொல்றது புரியுதா? Do you understand? ஆண்டவர் அந்த மேய்ப்பன் என்ற பொறுப்பை வைத்திருக்கிறாருன்னா அந்த மேய்ப்பனுக்குள்ளாக இருந்து நீங்க வளர்க்கப்படும் பொழுதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில ஒரு பலன் இருக்கும். If God has made you as a shepherd and if you stay on to that role, then you will have all the strength from God. சுவிசேஷனுடைய பாட்டை மாத்திரம் தான் சுவிசேஷம் செய்ய முடியும். Only evangelist would be able to do the role of a evangelist. போதக டீச்சருடைய வேலையை தான் டீச்சர் செய்ய A முடியும். teacher would be able to do a job of a teacher. ஒவ்வொரு அவயத்துக்கும் நான் வைத்திருக்கிறது சரியா செஞ்சுட்டா போதும். If each and every body part does its work correctly, அப்ப இதை நாம நல்லா புரிந்து கொள்ள we வேண்டும். just need to understand this very clearly. இப்போ நீங்களும் நானும் சரி இந்த சரீரமான சபையில ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை சரியா புரியலண்டா, If yourself and myself, if we don't understand the plan God has correctly, நீங்க சரியான வளர்ச்சியற்றவர்களாகவே ஒரு ஊனமுற்ற குழந்தையை போல நீங்க காணப்படுவீங்க. you will be like a child that has not been grown to its extent. மண்டை மாத்திரம் பெருசு இருக்கும், Either the head will be too big. உடம்பு ஒரு மெலிவா இருந்தா எப்படி இருக்கும்? Just think, if the body is too thin, how it will be. இப்படிதான் இன்றைய ஆவிக்குரிய குழந்தைகளுடைய நிலை இப்ப இருக்குது இந்த காலகட்டத்தில். The state of the spiritual children is like சில this. பேர் சபையை விரும்ப மாட்டாங்க. Some people, they do not like நான் ஆன்லைன் church. சர்ச்சில் அட்டெண்ட் பண்றேன். I will attend church online. ஆன்லைன்ல வந்து அவர் ஃபியூனரலை நடத்திட்டு போயிடுவாரு. In the online, he will just do the funeral service. புரியுதா? Do you understand? நல்ல அந்த சபையினுடைய இம்பார்ட்டன்ட் புரிஞ்சு கொள்ளுங்க. You need to understand the importance நீங்க of a பிறந்ததுல church. இருந்து சாகும் வரைக்கும் ஒரு சபை அவசியம். From your birth until your death, a church is important. ஒவ்வொரு நீங்க கஷ்டத்துக்குள்ள போறவங்களுக்கு தான் அந்த அனுபவம் தெரியும். Only who goes through the time of difficulties, you will understand it ஒவ்வொரு better. சூழ்நிலைக்குள்ள போகும்போது தான் அந்த சபையினுடைய இம்பார்ட்டன்ட் உங்களால அறிய முடியும். You will be able to understand the importance of church when you're going ஆமா, through எல்லாம் difficult சந்தோஷமா times. இருக்கக்குள்ள உங்களுக்கு சபையை குறித்து அக்கறை, சபையில இல்லாவிட்டாலும் வாழ முடியும்ன்ற எண்ணம் தான் வரும். When everything is going good, you will have this thought that I would be able to சபை இல்லாம வாழணும்னு நினைக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நல்ல துன்பங்களை கொடுப்பாராக. for people who don't want to be a part of church. அப்படி நான் ஆசீர்வதிக்க விரும்புறேன். I don't want to bless them like that. அப்படி நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். என்ன சொல்ற, எனக்கு தேவ திட்டத்துக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். Because all I want is each and everyone should be a part according to the plan of God. நீங்க ஆண்டவருடைய இயற்கையான அவருடைய திட்டங்களை நாம மாற்றவே முடியாது. We will not be able to change the plan of God. ஆண்டவருடைய சரீரத்துக்கு நீங்க தேவைப்பா, அவ்வளவுதான். God, for the body of Christ, you are needed. உங்களுடைய பக்தி விருத்தி ஒரு பக்கம் இருக்கிறது. On one side, your உங்களை edification of faith இணைத்ததுக்கு is இன்னொரு நோக்கம் இருக்கிறது, சபையினுடைய பக்தி விருத்தி. for there is a purpose for you being joined in the நீங்க church. சபையில இணைக்கப்பட்டிருக்கிறதுனால நிச்சயமாக சபைக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. As you have been joined as a part of a church, definitely you will be ஏதாவது ஒரு விதத்துல நீங்க சபைக்கு ஆசீர்வாதமாக தான் உங்களை வைச்சிருப்பாரு. one way or the other, you will be a blessing for the church. உங்களை மேபி பாஸ்டர் கண்டுகொள்ளாம இருக்கலாம், மற்றவர்கள் விசுவாசிகளால
நீங்க கனப்படுத்தாதவர்களாக கூட இருக்கலாம். Maybe pastor or other believer might not have been honored you. ஆனா ஆண்டவர் அதை கவனிப்பாரு. நீங்க அதுல இருக்கிற உண்மையான உங்களுடைய நிலையை பார்த்து அதற்கு வேண்டிய அந்த கிருபைகளை உங்க மேல வச்சு But நடத்துவார். God will definitely see that and he will just give you all the grace for that. ஐந்தாவது காரியம் Fifth point, வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் let's read the book of மூன்றாவது Hebrews. அதிகாரம் 13வது வசனம். Chapter 3 verse 13. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சலினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடேறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். But encourage one another daily, as long as it is called today, so that none of you may be hardened by sin's deceitfulness. ஆமென். இங்க ஐந்தாவதான ஒரு முக்கியமான காரியம், Fifth important point, நீங்க பின்மாற்றம் அடையாதபடிக்கு ஆண்டவர் உங்களை சரீரமாகிய அந்த சபையின் அந்த குடும்பத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். for you not to fall back, God has kept you as a part in the church. நீங்க பின்மாற்றம் அடையாதபடிக்கு உங்களை பாதுகாக்கிறது சபைதான். It is the church that protects you from you falling back. இந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, The verse says like this, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாத படிக்கு. that none of you may be hardened by sin's என்ன சொல்றாரு? deceitfulness. நாடோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். Encourage each other daily. நல்லா புரிந்து கொள்ளுங்க. Understand this. பவுலுடைய உபதேசத்துல மிக முக்கியமான ஒரு உபதேசம். In the teaching of Paul, this is a very important teaching. நிக்கிறவன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் அப்படின்றார். The one who is standing, let's he be careful of not falling down. நாம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், We might கூட இருக்கலாம், might have ஆனா relationship நான் with God, விழமாட்டேன் என்கிற நிச்சயம் எனக்கு கிடையாது. but we do not have assurance that I will not fall down. நான் சொல்றதை புரிந்து கொள்ள வேண்டும். You just need to understand what I'm ரட்சிக்கப்பட்ட saying. ஒவ்வொருவரும் Each and every one of நாம you have been எச்சரிக்கையாக saved. இருக்க வேண்டும். We just need to be இன்றைக்கு careful பார்க்கிறீங்க about எவ்வளவோ பெரிய ஆவிக்குரிய தலைவர்கள், all those great leaders of God. சரித்திரத்துல ரிவைவலிஸ்ட், அவங்கலாம் ஒரு எழுப்புதல் வீரர்களா இருந்தவர்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு If you see சொன்னா the life of the great revivalist in history, அநேகர் விழுந்திருக்கிறார்கள். many has fallen short. அநேகர் இன்றைக்கு அப்படியே அவங்களுடைய ஊழியம் மங்கி போய் முழுமையாக காணப்படாமலே போயிருக்கிறாங்க. They have lost their entire ministry and have just gone vanished. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், And what is the reason for it? அவங்க தன்னிச்சையாக செயல்படுகிறது நிமித்தமாக மற்றவர்களுடைய ஆலோசனைகளையோ புத்திமதிகளையோ ஏற்றுக்கொள்ள விரும்பாத நிமித்தமாக அவங்க முழுமையாக பின்மாற்றத்துக்குள்ள போயிருக்கிறார்கள். It is just because they want to work on their own self and do not want to accept the counsel of the others, they have fallen down. அவர் சொல்றாரு, இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்க. He says, as long as it is called today, encourage one அப்போ another daily. உங்களுக்கு எனக்கு ஏன் சபை அவசியம்னா, So why yourself and நம்ம myself ஒருவரை need a ஒருவர் church? என்கரேஜ் பண்ணணும். Because we need to encourage ஒருவருடைய each other. பாரத்தை ஒருவர் சுமக்கணும். One has to carry the burden of the புரியுதா? நீங்க other. தன்னிச்சையாக இந்த இடத்துல வந்தது போகிற கூட்டம் கிடையாது. We cannot come here on yourself and then go back. நாம் ஒவ்வொருவரும் ஒருத்தரை பலப்படுத்துறவர்களாக இருக்கணும். Each and every one of us should strengthen one another. சில பேருடைய முகங்களை பார்த்தா உங்களுக்கு தெரியணும். If you just look at face of சில முகங்கள் somebody, தேவதூதர் முகம் மாதிரி தெரியும் வெளித்தோட்டத்துக்கு. for some people they look like angels. ஆனா உள்ள அவங்களுக்குள்ள இருக்கிற நிலை நல்லா கொஞ்சம் அவங்களோட பேசுனீங்கன்னா தான் புரிய முடியும். But their inner state, only if you go and speak to them, you will be able to understand. யாராவது நம்மள்ட்ட பேச மாட்டாங்கன்ற ஏக்கத்தோட கூட வந்திருக்கலாம் அவங்க. They might be longing for someone to come and speak அப்ப to them. சபையில இந்த இடத்துல கூடி வந்துட்டோம்னு சொன்னா ஏதோ சாதாரண காரியம் அல்ல. நீங்க ஒவ்வொருவருமே ஒருவருடைய காயத்தை ஆற்றுகிறவர்களாக, அவங்க பின்மாற்றத்துக்குள்ள போகாதபடிக்கு புத்தியை சொல்லி அவங்கள சத்தியத்துக்குள்ள நடத்துகிறவர்களாக இருக்கணும். When we just gather here, we are here to heal the wounds of other, and we should not allow them to fall back, but should encourage them and edify them. இதைத்தான் யாக்கோபும் சொல்லுகிறார். And this is what James says. யாக்கோபு 5வது அதிகாரம் 19வது 20 வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால், If you turn your Bible to James 5 verses 19 அவர் சொல்றாரு, and 20, சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது my brothers and sisters, if one of you should மற்றொருவன் turn அவனை back, திருப்பினாள் என்று சொல்லுகிறார். he says someone should bring the person back. புரியுதா? நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சத்தியத்தை. You just need to understand this சில truth. நேரங்கள்ல அவங்க நேரடியா என்னிடத்துல வர மாட்டாங்க. Sometimes they might not come மேபி to me நீங்க உங்களோட directly. க்ளோஸா பழகி இருந்தீங்கன்னு சொன்னா உங்களிடத்துல ஏதாவது ஷேர் பண்ண பாப்பாங்க. If you are closer to them, they might share things with you இந்த personally, பாவத்துல இருந்து என்னால விடுபட முடியல that I am not able to come out of this sin. அப்படின்னு சொல்லும்போது நாம சரியான சத்தியத்தை சொல்லி என்ன செய்யணும்? அவங்கள சத்தியத்துக்குள் மார்க்கத்துக்குள்ளாக இழுத்து கொள்ளணும். If they shares like that, then we have to just teach them the right truth and we have to bring them back. அந்த வசனம் அப்படி சொல்லி முடியுது 20ல பாத்தீங்கன்னா, And in verse 20 it finishes like தப்பி this. போன மார்க்கத்தின் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தின் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன்.
Remember this, whoever turns a sinner from the error of their way will save them from death and cover over a multitude of sins. பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். He says, cover over a multitude of sins. நாம் ஒருவருடைய காரியத்தை நாம் அறியும் போது அந்த பாவங்களை மூடுகிற அந்த கேரக்டர் நம்மகிட்ட இருக்கணும். When we come to know about the personal thing, we get a character that we are able to cover. எப்படியோ அவங்களை ஆதாயப்படுத்திடணும். In some way or எப்படியோ ஆண்டவருக்குள்ள மறுபடி கொண்டு வர we வச்சிடணும். need to bring the person back into Christ. ஆனா கொண்டு வர்றதுக்கு பதிலாக But without, ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க அதை வச்சு நம்ம ஊட்டுவோம் பாருங்க. but rather than bringing them inside, we will be just teasing them. நேற்று ஒரு ஆள் இடத்துல பேசினதை வச்சுட்டு எனக்கு இரவு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உணர்த்தி கொண்டிருந்தார். I was just speaking to this person yesterday, and while I was praying in the nights, God was revealing this to me. ஆண்டவருடைய பார்வைக்கு நம்முடைய பார்வைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த மனுஷ பார்வைக்கு வித்தியாசம் இருக்குது. There's loads of difference between the way God sees and the way a man sees. நாம எப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் எவ்வளவு முதிர்ச்சியில் இருந்தாலும் நம்மளை அறியாமலேயே ஒவ்வொரு மனுஷனுடைய பழைய வாழ்க்கையை நாம் திருப்பி பார்க்கத்தக்கவர்களாக தான் இருக்கிறோம். In whatever matured state, in whatever level of maturity that we have in our spiritual life, we always look back into the life of அவன் இந்த others. பாவத்தில் விழுந்தவன் தானே. He was fallen in the sin, அவன் இப்படி பின்மாற்றத்துக்குள்ள போனவன் தானே. and this is how he was. ஆண்டவர் சொல்றாரு அது ஆழ்கடலில் இருந்து அவர் மூடிட்டாரு மறைச்சிட்டாரு. அப்படி அந்த நிலையில மறுபடியும் பாவியாக பார்க்கல, நீதிமானாக மாத்திரமே அவர் பார்க்கிறாரு. God says that I will not see him in the same way as he was before, but I have just covered it, put it down in the deep of the sea. அவருடைய ரெக்கார்ட்ல இருந்து அது அழிஞ்சிட்டு. From God's record, it is been ஆனா deleted. நம்மட ரெக்கார்ட்ல இருந்து அழியவே மாட்டேங்குது பாருங்க. From our record, it never gets நான் deleted. சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். I believe you will understand this. நல்லா புரிந்து கொள்ளுங்க. Understand this very உங்க clearly. ரெக்கார்ட்ல இருந்து அவங்களை குறித்து அவங்களுடைய பாஸ்ட குறித்து அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்ல இருந்த காரியங்களை அழிக்க முடியலண்டா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கடந்து செல்லும் போதும் உங்களுடைய பாஸ்ட் லைஃபை ஆண்டவர் அழிக்க மாட்டார், மறந்துடாதீங்க. Just understand this very clearly. If you are not able to delete the past of the other person, God will not be able to delete the records of your past. ஏன் சொன்னால் அநீதியா நாம நடக்கும்போது ஆண்டவர் நமக்கும் அது அநீதியாகத்தான் தீர்ப்பு செய்வார். Because if we are sinners, then Lord will just judge us based on what we do. நாம ஆண்டவரை போல நற்குணசாலிகள் மாத்திரமல்ல, ஆண்டவரை போல இருதயம் உள்ளவர்களாக இருக்கணும். It not only we should have the characters of God, but we should also have the ஆண்டவர் way. மன்னிச்சிட்டாருன்னு சொன்னா நானும் மன்னிக்கணும், அவர் மறந்துட்டாருன்னா நானும் மறக்கணும். If God has forgiven, then I have to forgive as well. If God has forgotten, then I have to forget. அப்போ as well. இன்றைக்கு உங்களை என்ன சபையில வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. So there is a reason for God has நாம kept us in the பின்மாற்றம் church, அடைஞ்சிட கூடாது. that we should not fall. பின்மாற்றம் அடைவதற்குரிய சந்தர்ப்பங்கள் நமக்கு ஒவ்வொருவருக்கு இருக்கு. Yes, for each and every one of us will have an opportunity to fall back. இப்போ அதுக்காக தான் சபையில வந்து தேவராஜ் பிரேயர், நெகமியா பிரேயர்லாம் ஏன் எங்களுக்காக ஜெபிக்க வைத்தோம்னு சொன்னால், ஓ நாங்க பரிசுத்தவான்கள் தானே, நல்லா ஜெபிக்கிறோம் தானே, ஃபாஸ்டிங் இருக்கும், தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் பண்றோம் தானே, ஆகவே நான் விழமாட்டேன் அப்படின்றதுல இருந்தா நான் மேட்டிமை உள்ளவனாக மாறிவிடுவேன். அந்த மேட்டிமை என்பது என்ன பாவத்துக்குள்ள தள்ளிவிடும். So why do we have Deborah and Nehemiah prayers in us? I might be saying, yes, I'm praying, I'm fasting, I've been having a close relationship with God, so I will not fall back. If I have that kind of thought, it means I'm having pride, which is a sin. நானும் ஏதாவது ஒரு பாவம் செய்ய முடியும் என்னாலும். Yes, I will also be able to do a என்று சொன்ன இந்த sin. சரீரம் அப்படிப்பட்ட சரீரத்துல தான் நாம வாழ்றோம். Because that kind of body that we are தேவ living in. தூதனை போல சரீரம் எனக்கு உங்களுக்கும் கிடையாது. We do not have a body as like that of ஒன்று angels. மரித்தால் ஆண்டவர் என்ன செய்வார், ஒரு மர்மமாகப்பட்ட சரீரத்தை தருவார். Yes, when we die, then அது God வரைக்கும் இந்த will, சரீரத்தில் இந்த மாம்ச சரீரத்திலாம் இருக்கிறோம். until that we have to live in this fleshly body. அப்ப நாம் ஒருவருக்கு ஒருவரை புத்தி சொல்லி என்ன செய்யணும், விழாதபடிக்கு நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், காத்து கொள்ளணும். So we just need to encourage each other and protect each other so that no one would fall back. அப்போ சரீரம் தேவையில்லை, அபயம் தேவையில்லை, சபை தேவையில்லை என்று சொல்றவர்களுடைய நிலை என்னவாகும் சொன்னால் அவர்கள் விழும்போது அவங்களை தூக்கி விடுறதுக்கு ஆள் இருக்காது. So what will the state of a person who says I do not want the church, I do not want a body, if when they fall back they will not have அதனால anybody தான் to bring them back. பிரசங்கி சொல்லும்போது ஒண்டியா இருப்பதில் நம்ம சேர்ந்து இருப்பது நலம் என்று சொல்லுகிறார். ஒருவன் விழுந்தால் அவனை தூக்கி விடுவான்றார். That's why Ecclesiastes says it is better to be with many people rather than being alone, because if I fall there will be somebody to bring me up. அப்ப சபை என்பது இந்த இடத்துல வந்து ஆராதிக்கிறது மாத்திரம் நீங்க நினைச்சிராதீங்க. Church is just வசனத்தை கேட்கிறது மாத்திரம் நினைச்சிராதீங்க. not just a place to worship and hear the word of God. என்ன சபைக்குள்ள வரும் பொழுது நான் விழாதபடிக்கு பின்மாற்றத்திலே போகாதபடிக்கு சபை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்கிறது, உதவி செய்கிறது. The church helps to protect me when I fall back, to bring me back into God. இன்னொரு அருமையான வசனம் இருக்கிறது. There is another beautiful எபிரேய verse. புத்தகம் 13வது அதிகாரம், எபிரேய chapter 13 verse 17. Hebrew chapter 13 verse 17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய்
விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. ஆமென். Have confidence in your leaders and submit to their authority, because they keep watch over you as those who must give an account. ஆமென். வாசிங்க. Do this so that their work will be a joy, not a burden, for that would be of no benefits to you. அங்கே சொல்லுகிறது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். அந்த உத்தரவாதம் என்ற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. The verse says that your leaders keep watch over you because they need to give an account. The given account is a very important word. ஒவ்வொரு மேய்ப்பனுடைய பொறுப்பும் அதுதான். And that is the responsibility of every நீங்க shepherd. சபையில 1000 பேர் வரணும் 2000 வரணும்ன்றதுல இந்த காரியம் நடக்க போறதில்ல. For need to have like 1000 or 2000 in a church is not going to do ஒவ்வொரு anything. மேய்ப்பனுடைய பொறுப்பும் அந்த ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கணும். The responsibility of a shepherd is to take the சபையில நான் ownership. லீடர்ஸ்களை வச்சிருக்கோம்னு சொன்னா அந்த லீடர்ஸ்களுக்கு சில உத்தரவாதம் இருக்கு. The reason when we have leaders, they have their own responsibilities. சும்மா சபை நடக்குதுன்றது நம்ம ஏதோ பெரிய மீடியாக்கள்ல காண்பிக்கிறதுல ஒண்ணும் கிடையாது. There's nothing in for us to just show that service is happening in over media. உங்க ஆத்துமாக்களுக்கு கண்காணியாகத்தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? மேய்ப்பர்களை டீக்கன்ஸ்களை வைத்திருக்கிறார். God has kept the deacons in order to watch over for the souls. அப்ப உங்களுக்காக கதறி ஜெபிக்கிறதுக்கென்று ஆண்டவர் ஒரு கூட்டத்தை என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். God has kept a small group who will be with burden praying for you. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்க எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, நாங்களும் என்ன செய்கிறோம்? உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். Understand this very clearly that you all are praying for us and we take account for your soul and we pray for you. அப்போதுதான் நம்முடைய ஆத்துமா பாவத்தில் விழாதபடிக்கு பாதுகாக்க முடியும். Only then our souls will be protected from falling into sin. ஆண்டவர் அதுக்கு வேண்டிய கிருபைகளையும் பாதுகாப்பையும் நமக்கு தர முடியும். And God will be able to give that grace and protection for that. சோ இந்த வேளையில நீங்க இதை புரிந்து கொள்ளணும். ஏன் எனக்கு சபை முக்கியம்னு சொன்னால் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறவர்கள் தேவை. At this moment just understand why you need a church, because somebody has to give an account for yourself. சபைக்கு போக மாட்டேன், நான் தனியாகவே இருந்து வாழ்வேன் என்று நினைக்கிறவர்களுக்கு யார் அப்ப உத்தரவாதம் கொடுப்பார்? So for people who say that I will not go to church, who will give account to them? நல்லா புரிந்து கொள்ளுங்க, சபையை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அவருடைய இரத்தத்தினால வாங்கி அதற்கென்று அவர் ஏற்ற மேய்ப்பர்களை அவர்தான் உண்டாக்கி வைத்திருக்கிறார். Just understand this very clearly. God has bought the church out of his own blood and he is the one who has appointed the shepherds for the church. Acts chapter 20 verse 28 அப்படி சொல்லுகிறது. And that's what Acts chapter 20 verse 28 பாருங்க என்ன says. சொல்லுது? தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாய் வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். Keep watch over yourselves and all the flock of which the Holy Spirit made you overseers. Be shepherds of the church of God, which he bought with his own அப்ப blood. எல்லா ஊழியங்களும் அவசியம். All ministries are important. எல்லா அவயத்தினுடைய செயல்பாடும் அவசியம். With the work or function of all the body அதுல parts are ஸ்பெஷலான ஒரு important. காரியம் இந்த மேய்ப்பனுக்கு வச்சிருக்கிறார். And a special thing he has kept for the shepherd. நான் சொல்றேன், இந்த சுவிசேஷ ஊழியமும் மற்ற ஊழியங்கள்ல இருக்கிற பொறுப்பை பார்க்கிலும் மேய்ப்பனுக்கு இருக்கிற பொறுப்பு பெரிய பொறுப்பு. I'm just saying more than the responsibility of evangelist or other ministry. ஏன்னா அவருடைய சபையை மேய்ப்பதற்கென்று ஆண்டவர் தான் அதை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். Because it is God who has created the shepherds in order to lead the மேய்ப்பனால church. தான் ஆடுகளுடைய நிலையை கண்டுகொள்ள முடியும். Only a shepherd would be able to மேய்ப்பனால தான் identify. ஆடுகளை சரியாக போஷிக்க Only முடியும். a shepherd would be able to feed the flock அந்த correctly. மேய்ப்பனுடைய கேரக்டர் எல்லாமே எப்படி ஒரு ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனுக்குள்ள இருக்கிறது எல்லாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. In the Old Testament, all the characteristics of a shepherd who leads a flock has been given. இவை அனைத்தும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சபையினுடைய பாஸ்டருக்குள்ளாக ஆண்டவர் வைத்திருப்பார். All these things have been kept inside a pastor who belongs to the New அப்ப Testament நீங்க church. பாஸ்டர் வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா If you say that you don't need a pastor, உங்களுடைய ஆவிக்குரிய நிலையிலே பின்மாற்றம் போகும்போது நிச்சயமாக உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காமல் போகலாம். when you fall back in your spiritual life, then you might not have a protection. அப்ப உங்களுக்கு மேய்ப்பர்கள் தேவை. You need shepherds. நல்லா புரிந்து கொள்ளுங்க, Understand this. சபை தேவை. You need a இந்த church. சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களும் உங்களை என்ன செய்ய முடியும்? உங்களுடைய ஆவிக்குரியவாதத்துக்கு, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்து போகாதபடிக்கு உங்களை நடத்துவதற்கு உதவி செய்ய முடியும். Because each and every brothers and sisters in the church would be able to lead you for you not to fall back and to protect you. பக்கத்தில் இருக்கிற சகோதரர்களை நீங்க சிம்பிளா நினைச்சிட கூடாது. Do not take very lightly about the brother who is sitting next to you. உங்களுக்கு இந்த நேரத்தில் உதவி செய்யாவிட்டாலும் ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு அவங்க சொல்லுகிற சின்ன ஒரு வசனம் கூட உங்களை
என்கரேஜ் பண்ணி எழுப்ப முடியும். Maybe now he is not helpful, but one time or the other, even a very small verse that he says might encourage you. கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். And finally, I want to say, ஏன் சபை அவசியம் என்று சொன்னால், why you need a church. இந்த சபை அப்போஸ்தலர் 2:42 வாசிங்க. Let's read in Acts chapter 2 verse 42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். Acts chapter 2 verse 42, it says, they devoted themselves to the apostles' teaching and to fellowship and to the breaking of bread and to prayer. ஆமென். இந்த இடத்துல சொல்லப்படுகிற மிக ஒரு முக்கியமான ஒரு சத்தியம், Very important truth that has been said here. நான் மறுபடி பிறந்த பிற்பாடு, After I have born again, அந்த தேவ சபை அல்லது தேவ சரீரத்திலே அந்த இணைக்கப்படுகிற நிலை என்பது நான் ஆண்டவருடைய திட்டத்துக்கு கீழ்ப்படிவதை அது காண்பிக்கிறது. as me being united into the body of Christ shows that I've been obedient to his plan. நீங்க 2 கொரிந்தியர் புத்தகம் 8வது அதிகாரத்தை எடுத்தீர்கள் சொன்னால், If we turn our Bibles to 2 Corinthians chapter வசனம் 8, 5ல அழகாக பவுல் சொல்லுகிறார். verse 5, Paul very beautifully says, பாருங்க அங்க சொல்றாரு, மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஆமென். and they exceeded our expectations. They gave themselves first of all to the Lord, and then by the will of God also to us. அப்ப நீ சரீரமாகிய சபையில இணைக்கப்படுவதனுடைய அடுத்த ஒரு காரியம் என்று சொன்னால், உங்களுடைய கீழ்ப்படிதல், தேவ திட்டத்துக்குள்ள நீங்க கீழ்ப்படைந்து தேவ சித்தத்துக்குள்ள இருக்கிறீங்க சபையில இருக்கும்போது. The second state of you being united to the body of Christ is you are obedient to the will and the plan of God. இங்க மக்கதோனியா சபைக்கு தான் இந்த வசனத்தை பவுல் சொல்லுகிறார். And this verse has been said to the church of ஆமா, அவங்க Macedonia. கொடுக்கிறதுல முன்மாதிரியா இருந்தீங்க, உண்மைதான். Yes, they have been very generous in giving. அவர் அதோட மாத்திரம் நீங்க நிக்கல, They did not stop அதற்கு with that. மேலாக நீங்க என்ன செய்திருக்கிறீங்கன்னு சொன்னால், Above that, what they have done உங்களே நீங்க ஆண்டவருக்கு முழுமையா ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. that they have given themselves first to God, அதுக்கு அப்புறம் என்ன செஞ்சீங்க, பின்பு எங்களுக்கும் உங்களை நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்றாரு பாருங்க. and then you have just given to us as well. இன்றைக்கு அடங்கி இருக்க நிறைய பேருக்கு விருப்பம் இல்ல. But for many of them, they don't want to be நான் obedient. சொல்றத புரிஞ்சு கொள்ளுங்க. Understand this very clearly. சரீரமான சபைக்குள்ள ஒரு மேய்ப்பனுக்கு கீழே நீங்க அடங்கி இருக்கலன்னா, If you are not being in control under a church எப்படி or ஒரு under a குடும்பத்துல pastor, பெற்றோருக்கு ஒரு பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டேன், அடங்கி இருக்க மாட்டேன்ற அடங்கா பிடாரி மாதிரி தான் உங்களுடைய நிலை இருக்கும். it will be the same state of the children who are not obedient to the parents. பெற்றோருக்கு கீழ்ப்படியாம இருக்கிற பிள்ளைகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். You all know how will be the growth of the children who are not obedient to the இது parents. சபையினுடைய திட்டம். This is the plan of church. புரியுதானே? இந்த இடத்துல சொல்றாரு, நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்தது போல தேவனுக்கு மாத்திரமல்ல, முதல் உங்களை தேவனுக்கு கொடுத்துட்டீங்க, தேவனுக்கு கொடுத்துட்டீங்கனாலே அடுத்த லெவல் என்ன செஞ்சிருவீங்க, மேய்ப்பர்களுக்கு கீழே நீங்க என்ன செய்வீங்க, உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்றாரு. He says here, when you have just been given yourself to the Lord as the first thing, which means you have also been obedient to the shepherds in the church. ஸோ நூதனமான உபதேசத்துக்குள்ள போயிடாதீங்க. Do not get into that. சபை தேவையில்ல, பாஸ்டர்ஸ் தேவையில்ல, Do not get into this teaching where it நான் says தனியாவே என்னால வாழ முடியும் You don't need a அப்படின்ற church. எண்ணத்துக்குள்ள வாழ்ந்தீங்கன்னு சொன்னா, you don't need a pastor. அந்த If you எண்ணங்களை live, இன்னைக்கு மாத்துங்க. just change those thoughts. ஆக்ட்ஸ் சாப்டர் 2ல அருமையா சொல்ற காரியம் அதுதான். In Acts chapter 2, that's the thing. that's ரட்சிக்கப்பட்டாங்க beautiful. ஜனங்கள், உண்மைதான். They've been saved. Yes. ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் தனித்தனியா வாழவே இல்லை. But after they have been saved, they did not live an அந்த individual life. எருசலேமில் ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன செய்றாங்க, அப்போஸ்தலருடைய உபதேசத்துல, அந்யோன்யத்துல, அப்பம் பிட்கிறதுல என்ன செய்கிறார்களாம், ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் என்ற வார்த்தை முக்கியம், உறுதியாய் தரித்திருந்தார்கள். So after the people who have been saved in Jerusalem, they just devoted themselves to the apostles' teaching, to fellowship, to the breaking of bread, to prayer. அதே சாப்டர் 2 verse 47ல சொல்லுகிறது. Acts chapter 2 verse 47 says, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்துக் கொண்டு எங்க சேர்த்து வந்தார்? the verse says, praising God and enjoying the favor of all the people, and the Lord added to their number daily who were being saved. சபையிலே ஆண்டவர் ரட்சிக்கப்படுகிறவர்களை சேர்த்து வந்தார். So where God joined the people into the church. இதான் தேவ திட்டம். This is what God's plan is. வசனத்துல எங்கேயுமே தனி என்றதே கிடையாது. In the Bible, there was no place where it says you will have individual thing.
பவுல் அப்போஸ்தலனை தேவன் தெரிந்து கொண்ட விதம் உங்களுக்கு தெரியும். ஆக்ட் சாப்டர் 9ல. In Acts chapter 9, you know how God has chosen. இப்போ இந்த Apostle Paul. அப்போஸ்தலர்கள் மாதிரி பவுலுடைய அழைப்பு இருக்கல்ல. The calling of Paul was not like that of the தனியா other தமஸ்கு apostles. பட்டணத்து போக்குல ஆண்டவரை முகமுகமா தரிசிக்கிறார். When he was just traveling to Damascus, he see God face to face. இப்போ தரிசித்து ஆண்டவர் அனனியாவை அனுப்பி அவருக்கு இரட்சிப்புக்குள்ளே நடத்தி ஞானஸ்தானத்துக்குள்ளே நடத்த வைக்கிறார். After seeing God, God sends Ananias, and through him he has been led. அதோட ஆண்டவர் விடல. He did not leave him அவர் there. அந்த அபயமாக எப்படி செயல்பட வேண்டும் என்கிற திட்டத்தையும் கொடுத்தார். நீ புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். God does not leave him there, but also given a plan of how to make use of him and send him into இவ்வளவு Gentiles. திட்டம் இப்படியெல்லாம் நமக்கு நம்ம சபையில் இருக்க விசுவாசிக்கு எங்க விசுவாசிகள் நல்ல விசுவாசிகள் ஸ்தோத்திரம். நம்ம சபைகளில் இருக்க விசுவாசிகளுக்கு இப்படி ஆண்டவர் நேரடியாக தரிசனமாகி ஒரு வெளிப்பாடை கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? Do you know what will happen if likewise if God comes and have a face to face intercession with our believers and give the plan? Do you know what will happen? அடுத்த நிமிஷமே The next minute ஆண்டவர் எனக்கு முகமுகமாய் தரிசனமானார். God just came and interceded with என்னை me face தனி to face. ஊழியத்துக்காக அழைத்து விட்டார். And he has called me for a separate ministry. உடனே பக்கத்திலேயே ஒரு சேர்ச் ஆரம்பிச்சிருவோம். Immediately we will start another church nearby. இப்போ வரைக்கும் ஆண்டவர் தரிசனமே ஆகிறார் இல்ல பாருங்க. Even now God has not come face to face to you. யாராவது இப்போ சொல்றாங்களா அப்படி பவுல போல இப்படி ஒரு அனுபவத்தில் இருக்கிறவங்க யாராவது இருக்காங்களா? Is anybody saying that they had the same experience அப்படி அனுபவம் இல்லாமலே படுத்துறோம் பாடு பாருங்க. the amount of trouble that they give to me ஆனா without பவுல் this என்ன செய்தார் தெரியுமா? But you know what Paul says? வசனம் சொல்லுகிறது வாசிங்க. Let's அருமையான read. வசனம். அதே ஸ்தோத்திரம் ராஜா, நன்றி ராஜா. அப்போஸ்தலர்ல தான் ஸ்தோத்திரம் எங்க இருக்குது? In book of Acts 9 வாசிங்க. அனனியாட்ட போறது வாசிங்க. அவன் Then Ananias went to the house and entered it. Placing his hands on Saul, he said, Brother Saul, the Lord Jesus, who appeared to you on the road as you were coming here, இல்ல, has அது sent இல்ல. me. நல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்கும். அவர் என்ன செய்வார்னு சொன்னால் சபையோடு இணைந்து கொள்ள அவர் ஆசைப்படுவார். அதே ஓகே இயேசு நாமத்தில் thank you Jesus. 26 வாசிங்க. When he சவுல் ஆமா எருசலேமுக்கு ரைட் ஆமா 26 and 27 வாசிங்க. சவுல் எருசலேமுக்கு வந்து சீசருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். என்ன அதை நிப்பாட்டுங்க, அதை நிப்பாட்டி பாருங்க. இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டாரு, முகமுகமா தரிசித்துட்டாரு, ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு, அபிஷேகம் பெற்றுட்டாரு. just imagine this, he have seen God face to face, he have received the salvation, he have got the anointing, அழைப்பையும் பெற்றுட்டாரு. and he have also received the calling. இப்போ பெற்றவர் என்ன செய்யறாரு தெரியுமா? After receiving the calling, what he does, தனியா தமஸ்குவிலே ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கலாம். maybe he would have started his own ministry in Damascus. அவர் வசனம் சொல்லுகிறது, But the verse says, என்ன சொல்லுகிறது? எருசலேமிலே இருக்கிற சபையோட சேர்ந்து கொள்ள பார்க்கிறார் அவர். when he came to Jerusalem, he tried to join the disciples. இப்போ நாமண்டா வாங்க வாங்க ரட்சிக்கப்படுத்தீங்களான்னு சந்தோஷமா வர வைப்போம். If it is us, இவங்கெல்லாம் பயந்து கொண்டு இருக்காங்க. ஏன்னு சொன்னா இவன் தான் என்ன செஞ்சிருக்கான், நம்மளை கொல்ல தேடணும்னு சொல்லி பயப்படுறாங்க. But those disciples were afraid because it is the same men who are just trying to march here. ஆனா வசனம் 27ல சொல்லுகிறது, But verse 27 says, பர்னபா சேர்த்து கொண்டு என்ன செய்யறான், அவரை குறித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு அந்த சபைக்குள்ளாக அவங்களை ஏற்றுக்கொள்ள வைக்கிறாங்க. but Barnabas took him and brought him to the apostles and make them to இது understand. மாத்திரம் இல்ல, Not only this, இதுக்கப்புறம் அவர் அந்தியோக்கியாவுக்கு போறாரு. after this he goes to ஆக்ட் Antioch. சாப்டர் 13ல முதலாவது வசனம் 2வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா In Acts chapter 13, அங்க if you போய் அந்த read, சபையில இணைந்து கொள்கிறார். when he goes there, he goes and join in the அங்க church, இருந்து வளர்றாரு, and he grows in there, போதிக்கிறாரு. and he preaches. அன்டில் பரிசுத்த ஆவியானவர் சபையினுடைய மூப்பர்கள் மூலமாக நீ இப்போ பர்னபா கூட்டிட்டு குளித்து போ என்று சொல்லும் வரைக்கும் இருக்கிறார். Until the Holy Spirit have instructed him through the leaders, asking him to go out, he stays there along with இதுதான் Barnabas. இம்பார்ட்டன்ட் நாம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். This is very important what we need to understand. அப்போ சாதாரணமாக நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் என்று சொன்னா நீங்க வெளியில நிக்க முடியாது. If you have been saved, you will not be able to stand outside. புரியுதா? தனியாக செயல்பட முடியாது. You will not be able to உங்களுக்கு function. தெரியும் டிஜே தினர்னையா ஒரு அருமையான ஒரு தேவனுடைய தாசன்.
You know how a wonderful minister of God is. தீர்க்கதரிசி, He's a prophet. சுவிசேஷகர் தான், He's an evangelist. அப்போஸ்தலர் தான். He's an apostle. ஆனா அவர் மேய்ப்பர் கிடையாது. But he was not a shepherd. அவங்க சாகும் வரைக்கும் ஒரு சபை மேய்ப்பனுக்கு கீழே அடங்கி இருந்தாங்க. Until his death, ஒவ்வொரு சண்டே சர்ச் ஆராதனைக்கு போவாங்க. he was under the leadership of எப்பெல்லாம் a மீட்டிங்ல shepherd. அப்பெல்லாம் அவங்க சண்டே ஆராதனை தவற விட்டதில்ல. Whenever he இப்போ doesn't வரைக்கும் have, அவங்களுடைய பால் தென்னனையாவா இருக்கலாம், அவங்களுடைய சந்ததியா இருக்கலாம். whether it is Paul the Nagaran or his generations. நாங்க பெரிய அழைப்புள்ளவர்கள், இந்தியாவிலே பெரிய மினிஸ்ட்ரி பண்றவர்கள் அப்படி என்று இருக்கல்ல. They do not say that அவர்களுக்கு ஒரு மேய்ப்பன் தேவைப்பட்டது. for him he always needed a இதுதான் shepherd. முக்கியம். அப்ப வசனம்ன்றதுல நம்ம பார்க்கும்போது அந்த வசனம் தெளிவாய் சொல்றதை நீங்க கற்றுக்கொள்ளுங்க. And that is what is very important. When you read a verse, you just need to understand what the verse says. நானும் நீங்களும் சபையில இணைக்கப்படும் போது தேவ திட்டத்துக்கு கீழ்ப்படுகிறோம் என்பதை அது அடையாளப்படுத்துகிறது. When yourself and myself, when we are a part of a church, it shows that we are obedient to the will of God. அப்படியே எழுந்து நிக்கலாம், நாம் ஜெபம் பண்ண போகிறோம்.